ஈவினிங் டீ அல்லது காஃபியோடையோ அல்லது மீல்ஸுக்கு சைட் டிஷ்ஷாவோ இந்த கிறிஸ்பியான வடை எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இந்த பயிரை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதும் தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இது போல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அதோடு கூட 1 இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதே போல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மாவோடு கூட 2-3 பல் பூண்டு கூட தட்டி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக கீரை, துருவின கேரட்லாம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சத்தான பருப்பு வடையை மீடியம் சைஸில் இது போல் தட்டிக்கோங்க. நல்லா வறுத்த வேர்க்கடலையை 1-2 பொடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இந்த ஹெல்த்தியான ஈஸியான வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.